விவசாய உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன என்ன வரும்னா, நமக்கு காலையிலேயே ஒரு சின்ன ஒரு வேலை என்னன்னா, ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் ஏறி இளநீ தேங்காய் பறிச்சு தர சொன்னாங்க. ஆனா தேங்காய் வந்து வாழைப்பழம் அடுத்தவங்க தோட்டத்துல விழுந்துரும் அப்படின்னு சொல்லி எடுத்து வேற யாரும் தூக்கிட்டு போயிருவாங்க. அதனால வந்து நம்மள ஏற சொன்னாங்க. நம்மள ஏறி அந்த ஒரு மரம் தானே சொல்லி ஏறி கொடுக்க காலையிலேயே வந்துட்டோம். ஏன்னா சூரியன் கூட இன்னும் வெளியே வரல. ஒரு 6:15 6:30க்கெல்லாம் வந்துட்டோம். ஏன்னா நம்ம மேலே வெயில் பட்டுருக்கு தெரியும். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மரம் தான். ஏன்னா நல்லா காய்ச்சி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டையில வந்து ஒரு என்ன பிரச்சனைனா, அந்த கொண்டை சரிஞ்ச நோய் இந்த காண்டாமிருகம் பூச்சி விழுந்திருந்த இந்த பூச்சி விழுந்திருந்தனாலே நமக்கு வந்து இந்த குருத்தை அரிச்சு தின்னுவிடும். அந்த குருத்தை அரிச்சு தின்னுட்டுனா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டை வந்து வராது. அந்த மட்டை அந்த குருத்து அந்த ஒரு இடத்துல வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாலையும் நமக்கு வந்து அது கடிச்சு தின்றுருந்து. அந்த பாலை அந்த நமக்கு கொலை வரக்கூடிய அந்த பாலை வந்து பாலையில் உள்ள அந்த குருத்தாக இருக்கும்போதே கடிச்சு உள்ளே போயிருந்துருக்கு. அதனால் அந்த பாலை 2 3 பாலை அப்படியே பட்டு போய் நின்றுச்சு. அதையும் வெட்டி போட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறையா போடுவோம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்து எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குறை என்ன இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து அடுத்த முறை மாற்றிக்கிட்டுறேன். அதுக்கப்புறம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரம் ஏறுறத பார்த்துட்டு நிறைய பேர் ஏறக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் ஏறுங்க, பார்த்து பத்திரமா சேஃபாக ஏறுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தென்னை மரங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்காது. நமக்கே நிறைய தடவை வழி இருக்குது. நமக்கு வந்து ஒரே ஒரு தடவை தான் இப்போ இது வரைக்கும் நான் ஏறினால எப்படியும் ஒரு எனக்கு ஒரு 6-7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் வந்து சின்ன பையன் தான், ரொம்பலாம் எனக்கு பெரிய பையன் கிடையாது. ஆனால் 7 வருஷம் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு 8th 9th படிக்கும்போதுலேருந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். பனை மரம் இந்த தென்னை மரம் பனை மரம் எல்லாம் எனக்கு வந்து பழகி தந்தது எல்லாமே எங்கள் அப்பா தான். ஆனால் பார்த்து பத்திரமா ஏறணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏறும்போது ஈஸியான வேலைன்னு தெரியும். ஒரு சின்ன ஒரு பிட்டு கை வலுவுச்சுனாலும் கீழே விழுந்துடும். ஆனால் விழுந்து உடனே நமக்கு அடிப்படுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் பின்னாடி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு அருவா. அந்த அருவா தான் ஆபத்தே. அருவா வந்து நம்ம தீட்டி வச்சுருப்போம் நல்லா பாலாயிருவா. ஏன்னா வெட்டணுன்னே கொலையை வெட்டணும். மேலவே கிடந்துட்டு மல்லு கட்டிட்டு கிடக்கக்கூடாது. அதனால் பார்த்து பத்திரமா வெட்டுவோம். அதனால தான் நம்ம வந்து நல்ல அருவா வச்சுருப்போம். இது வேணால் ஏறும்போது பார்த்து பத்திரமா இருங்க. யாரும் என் வீட்டில் எதுவும் ட்ரை பண்ணணுன்னா சேஃப்டியாக ஏறுங்க. யாரையும் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுட்டே ஏறுங்க. ஏன்னா திடீர்னு அவசரத்தில் நம்ம எப்போ எப்படி நடக்கும் தெரியாது. வழி விழுந்துட்டோம்னா அவசரத்துக்கு ஒரு தூக்கிட்டு போவதுக்காவது யாருக்காவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காவது ஒரு ஆள் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் அந்த நேரத்தில் முடியாது. இப்படி நம்ம ஊர்லேயும் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கார்த்திகைக்கு வந்து கொழுக்கட்டை வைக்கைக்கு வந்து ஓலை வெட்டும்போது ஒரு ஆள் வந்து ஏறியிருக்காங்க எங்கள் ஊரில். ஏறும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக காஞ்ச மட்டை இருக்கும். பனையில் பார்த்திங்கன்னா பனை ஓலையில் வந்து காஞ்ச ஓலைகள் நிறையா இருக்கும். அதை பார்த்துருப்பீங்க. அந்த ஓலையில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஓலை 5 ஓலை தள்ளி தான் நம்ம வந்து பச்சை மட்டையை பிடிக்கணும். நமக்கு எல்லாமே தெரியும். அவங்க வந்து ஒரு அவசரத்தில் ஈவினிங் நேரத்தில் ஏறியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மட்டையை பிடிச்சோன்னே அந்த ஓலை அப்படியே கையில் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் பெரிய பனை. அதனால் ஓலை வந்து கையில் வந்தோடனே அப்படி நமக்கு கிப்பு கிடைக்காது. இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு கயிறை பிடிச்சி தொங்குறீங்க. அந்த கயிறு திடீர்னு அத்துக்குன்னு அப்படி இருக்கும். சட்டனாக ஒரு அதிர்ச்சி இருக்கும். அந்த அதிர்ச்சியிலே அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா அது கை 2ம் விட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தான் காலில் கயிறு போட்டிருக்கோம். கை 2யும் விட்டாலும் அந்த கை காலில் போட்டிருக்கக்கூடிய கயிறு வந்து பனை மரத்தை பிடிக்கும். ஆனால் ரொம்ப பனை மரத்தை விட்டு வெளியே நம்ம சாஞ்சிட்டோம்னா வெளியே விழுந்துரும். அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் இருக்கணும். அதனால் பனை மரம் ஏறக்கூடியவங்களுக்கு நல்லா டிப்ஸு கேட்டுக்கோங்க. அதை வச்சுட்டு தனியாக நானும் ஏறிடுவேன்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காஞ்ச மட்டை எப்படி பிடிக்கணும், எந்த மட்டையை பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எந்த இடத்துல பிடிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரியாமல் நிறைய பேர் ஏற மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பாடி சேஃபும் ஒத்துக்கிட்டாது. நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இருந்து பழகுனதுனால ஓகே. இப்போ ஒருத்தவங்கள பாடியை பொறுத்தனால நமக்கு வந்து ஏறணும்னு திறமை இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆளுனாலும் ஏறுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நம்ம ஊர்லேயும் பெரிய பெரிய ஆளுங்களாம் நிறைய பேர் ஏறியிருக்காங்க. இந்த பயணி இறக்குறதுக்கு பனை மரத்தில் ஏறி கல் இறக்குவாங்க. அவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். இந்த மரத்தில் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 60 அடி இருக்கலாம். 60 அடி 60 அடி 65 அடி இருக்கும். கூட தான் இருக்கும். கரெக்டாக அக்யூரேஸியாக தெரில. பார்த்தீங்கன்னா ஒரு 48 தேங்காய் கரெக்டாக இருந்துச்சு. இந்த தேங்காய் ஒன்று தினமும் ஒன்று விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் மேலே போய் தொடுறதுக்குள்ளே ஒரு தேங்காய் விழுந்துட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குலை வந்து ரொம்ப காஞ்சிட்டுது. அதனால் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து பத்திரமா தான் இருக்கணும். நம்ம தென்னை மரத்துக்கிட்ட போனாலும் திடீர்னு நம்ம மேலே உழதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த மரத்துக்கிட்டையும் போய் உட்கார வேண்டாம். தென்னை மரத்துக்கிட்ட நீங்கள் தேங்காய் எதுவும் மேலே இல்லைன்னா பார்த்துருக்கலாம். அதுவும் சொல்ல முடியாது. அணிலுக்கு குறித்து போடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கூவையும் குடிக்கும்பாங்க இளநியை. அந்த இளநீ நம்ம மேலே திடீர்னு விளைய வாய்ப்பு இருக்குது. தென்னை மரத்து வகையெல்லாம் பார்த்து தான் நிற்கணும். அதுக்கப்புறம் மழை பெய்த நேரம் நிற்காண்டாம். கொஞ்சம் ஒரு சின்ன சேஃப்டிக்கு நின்றுக்கலாம். அதுக்குன்னு பார்த்து பத்திரமா இருக்கணும். மற்றபடி கேட்டிங்கன்னா தென்னை மரம் நிறைய பேருக்கு காய்க்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு காய்க்க மாட்டேங்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சரியான உரம் வைக்க மாட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம கீழே தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். மேக்ஸிமம் ஒரு 90% மக்கள் வந்து தென்னை மரம் காய்க்க மாட்டேங்குன்னா கீழே தான் உரத்தை அள்ளி தட்டுவோமே தவிர அந்த மண்டையில் போய் உள்ளே போய் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்க முடியாது. ஏன்னா காண்டாமிருகம் பூச்சி இருக்குது வந்து மண்டையில் குருத்துள்ளே தான் இருக்கும். அந்த மட்டை போயிட்டுனாலே அதுக்கப்புறம் வரக்கூடிய 1-2 பாலைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் மேலே போய் கொஞ்சம் செக் பண்ணிக்கு முடிஞ்சுன்னா பாருங்கள். இல்லைனா வேறு ஆளை விட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு காய் நல்லா காய்க்கும். 1 மரம் 2 மரம் இருக்கவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. அதனால் யாரையாவது கூப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இளநிக்காவது ஆகிடும் அந்த மரம்.
அதே மாதிரி நண்பர்களே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேலே ஏறிருவோம். ஏறிட்டு எந்த மட்டைய பிடிக்கணுங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. ஆனா, எனக்கு ஓரளவு ஒரு 70% தெரியும். 70% இல்ல 100% தெரியும். ஏன்னா வந்து நெறையா மரம் நான் ஏறியிருக்கேன். எங்க வயல்லயும் தென்னை மரம் நிக்குது, பனை மரம் நிக்குது, எல்லாமே நிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நடுவைக்கு இப்போதைக்கு கரெக்ட்டா இப்போதைக்கு இந்த இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு வந்து மழை பெஞ்சிருக்கனால, நடுவைக்கு வந்து நம்ம நெல் நடுவைக்காண்டி நாத்து பாவி நம்ம வந்து தொழி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன இந்த காணொளி வந்து நான் வந்து வாய்ஸ் குடுக்க வேண்டாம். நீங்களே பாருங்க எப்படி நம்ம தேங்காய் பறிச்சு போடுறோம்னு சொல்லி. நண்பர்களே பார்த்துருப்பீங்க நம்ம கிளிப் எப்படி இருக்குன்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன் நம்ம தேங்காவ அப்படி தூக்கி போட்டோன்னு கேட்டிங்கன்னா, வெட்டி போட்டுருக்கலாம். ஒரு அருவாயிச்சு ஒரு கொத்துல நம்ம வந்து ஒரு கொலைய வெட்டி தூக்கி போட்டுறலாம். ஏன் வெட்டலன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வாழை மேல விழுந்துறக்கூடாது. அதனால நான் தூக்கி போட்டேன். இப்ப இது என்ன மொளன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல காண்டாமிருகம் பூச்சி விழுதுன்னு சொல்லி, அந்த பூச்சி போட்டு தான் அந்த ஒரு குருத்து சரிஞ்சு விழுந்திருக்கு. இதே மாரி தான் குருத்த குருத்த கடிச்சு வச்சிரும் அந்த காண்டாமிருகம் பூச்சி. அதனால அந்த மட்டை பேருமா அந்த மட்டையிலேருந்து வரக்கூடிய பாலை, இதை சுற்றி இருக்கக்கூடிய பாலை ஒரு 2, 3 பாலை வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து கொலை வந்து சீக்கிரத்தில நல்லா வீரியமா வராது. கொலையே வராது. வந்துச்சுன்னா தானே வீரியமா இருக்க. வரவே செய்யாது. அதனால கொஞ்சம் கீழோடி செக் பண்ணதுக்கு பதிலா மேலேயும் போய் செக் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து நல்லா வீரியமா காய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இறங்குறேன். அதையுமே வாய்ஸ் குடுக்க வேண்டாம். நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த மட்டைய காட்டுறேன் பாருங்க. இந்த மட்டை பாருங்க கடிச்சிருக்கா? இதுதான் அந்த காண்டாமிருகம் பூச்சி கடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 48 தேங்காய்ட்ட வந்துச்சுது. இது அள்ளி மொத்தமா குமிச்சு குடுத்தாச்சு. இந்த கண்ணுல எதுலயுமே விழுந்துறக்கூடாது. ஏன்னா சுத்தி நமக்கு வந்து வாழை போட்டுருக்காங்க. ஏன்னா வாழை மேல விழுந்துச்சுன்னா அப்புறம் பக்கத்து தோட்டத்துக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம வாழையும் இருக்குது. இந்த வயல் வந்து நம்ம தோட்டத்துக்காரங்க நம்ம தென்னை மரம் பறிக்க போனவங்க விடுது. அந்த சைடு இருக்குது அவங்க விழுது. அதனால வந்து அந்த சைடு தான் நம்ம வந்து தூக்கி தூக்கி போட்டோம். வெட்டி போட்டோம்னா போடலாம். தென்னை மரம் நல்லா நீட்டா கிளீனா தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன பூச்சி மட்டும் விழுந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு கல் உப்பு போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து எறும்பொடி தூத்தலாம் அப்படின்னு சிலவங்க வந்து பாச்சா உருண்டை போடுவாங்க. அந்த வாடைக்கு உள்ள வராது. உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க. இன்னொரு அருமையான வேலையில பார்க்கும் வரை உங்கள் நான். தேங்க்யூ கைஸ்.